நேற்று இஸ்ரேல் ராணுவம் ஐடிஎஃப் கிழக்கு ரபாவில் திட்டமிட்டபடி ஒரு ராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டது. அந்த நடவடிக்கை இஸ்ரேலுக்கு பாரிய வெற்றியை ஈட்டித் தந்துள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் ஐடிஎஃப் கூறுகிறது. ரபாவில் போரில் ஈடுபட்ட இஸ்ரேல் ராணுவத்தின் கவச படை பிரிவினரை நேற்றைய தினம் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் யோவ் கலன் சந்தித்து அவர்களை உற்சாகப்படுத்தினார். அங்கு அவர் கூறிய முக்கியமான கருத்து என்னவெனில், ரபாவில் நாசகார வேலையொன்றை திட்டமிட்டிருந்த கொலைகாரர்களை விரட்டி அடித்துள்ளோம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் நினைவில் கொள்ள வேண்டிய விடயம் என்னவெனில், எங்கள் தாய்நாட்டுக்குள் புகுந்து எமது மக்களையும் குழந்தைகளையும் கொன்றவர்களைத்தான் நாம் குறிவைத்து தாக்கியுள்ளோம் என்றார். ஜோ கலன் மேலும் உரையாற்றுகையில், ஹமாஸ் இயக்கத்திடம் உள்ள பணைய கைதிகளை விடுதலை செய்வதற்காக அவர்களுடன் சமரச பேச்சில் ஈடுபடுவதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம். ஹமாஸ் இயக்கம் கைதிகளை விடுதலை செய்வதற்கு தவறும் பட்சத்தில் காசா முழுவதுமாக போரை தொடுப்பதற்கு தயாராக உள்ளோம் என்றார். அதே நேரம் ரபாவில் இஸ்ரேல் ராணுவம் மேற்கொண்ட தாக்கல் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் மனிதாயமான அதிகாரியும் நோர்வே அகதிகள் பேரவையின் செயலாளருமாகிய ஜோ ஏகலண்ட் பிரான்ஸ் 24க்கு வழங்கிய செவியில், வரலாற்றில் மிக மோசமான ஒரு சம்பவத்தை நாம் எல்லோரும் பார்க்கிறோம். 2023 அக்டோபர் 7 இதுவரை இடைவிடாத குண்டு வீச்சுக்குள்ளும் செல் மலைக்குள்ளும் சிக்கி தவிக்கும் மக்கள் தொகையை விவரித்தார். 1.4 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் ரஃபாவில் முகாம்களை அமைத்து அச்சத்துடன் வாழ்ந்து வருகிறார்கள். அங்கு உணவு பஞ்சம் ஏற்பட்டுள்ளது. மக்களின் நிலைமையை கருத்தில் கொள்ளாது இஸ்ரேல் நேற்று ரபாவில் மேற்கொண்ட தாக்குதலை ஏற்றுக்கொள்ள முடியாது. இஸ்ரேல் கண்மூடித்தனமான குண்டுகளை வீசியுள்ளது. மனிதாயுமான உதவிகள் கிடைக்க முடியாதபடி இஸ்ரேல் பாதையை மூடியுள்ளது. இது மிகவும் வருந்தத்தக்கதாகும். சர்வதேச சட்டங்களை மீறுகின்ற ஒரு செயற்பாடு இதுவாகும். ஊடகவியலாளர்கள் மற்றும் மனிதாயமான பணியாளர்கள் கொல்லப்பட்டமை தொடர்பில் பிரான்ஸ் 24 எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த எகலண்ட், இது ஒரு மிக பெரும் தவறு என்றார். அதேவேளை ரபாவில் நேற்று இஸ்ரேல் நடத்திய தாக்கல் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபை ஆழ்ந்த கவலை அடைவதுடன் இஸ்ரேல் ராணுவம் மனிதாயமான செயற்பாடுகளை மீறியுள்ளதாக தெரிவித்தார் ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் ஆண்டனியோ குட்ரஸ். மேலும் இஸ்ரேலின் நேற்றைய தாக்கல் தொடர்பில் பல இஸ்லாமிய நாடுகள் பலத்த கண்டனத்தை தெரிவித்து வருகின்றமை இங்கு கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியது. இன்னும் ஒரு முக்கிய விடயம் என்னவெனில், காசாவில் இஸ்ரேலின் தாக்குதலில் கொல்லப்படும் மக்களுக்கான நீதி கோரி பல்கலைக்கழக மாணவர்கள் அமெரிக்கா மற்றும் ஜெர்மனியில் நடத்திய போராட்டங்களை அந்த நாட்டு போலீசார் இடையூறுகளை விளைவித்து அந்த போராட்டங்களை தடுத்து நிறுத்தி வருகின்றனர். இது ஜனநாயகத்தை மீறுகின்ற ஒரு செயற்பாடாகும் என மனிதநேய ஆர்வலர்கள் குற்றம் சுமத்தி வருகின்றனர். மற்றும் உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி உட்பட உக்ரைன் உயர்மட்ட தலைவர்களை கொல்வதற்கு ரஷ்யாவுக்கு ரகசிய தகவல்களை வழங்கி வந்த உக்ரைன் நாட்டு அதிகாரிகள் 2 கைது செய்துள்ளதாக உக்ரைன் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. உக்ரைனின் பாதுகாப்பு அமைப்பான SBU வெளியிட்ட ஒரு அறிக்கையில், ரஷ்யாவின் செக்யூரிட்டி சர்வீஸால் நடத்தப்படும் முகவர்களின் வலையமைப்பை அம்பலப்படுத்தியுள்ளதாக கூறியது. உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி, உக்ரைன் ராணுவ உளவுத்துறை தலைவர் கைரிலோ ஃபுடோனோவ் மற்றும் SBUவின் தலைவர் வாசில் மல்யூ ஆகியோரை கொலை செய்வதே இவர்களது பிரதான நோக்கமாகும். FSBக்கு தகவலை வழங்கிய உக்ரைன் நாட்டு மாநில கவர்னர்கள் 2 உக்ரைனின் உளவுத்துறையால் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.